ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் பார்க்க போகிற சத்தியம் ஓம் என்ற வார்த்தை குறித்தான் பார்க்க போகிறோம். இந்துக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஓம், அவர்கள் தங்கள் வழிபாடுகளில் தங்கள் இறைவனை வழிபடுவதற்கு இந்த ஓம் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த ஓம் என்ற வார்த்தை, இந்த சொல் என்னவென்றால் ஒரு சத்தம், சப்தநாதம். அந்த சப்தநாதம் வார்த்தையாக வெளிப்பட்டது. என்னிடத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அது உங்களிடத்தில் எப்படி வெளிப்படுகிறது? வார்த்தையாக வெளிப்படுகிறது. அதே போலதான் இறைவனிடமிருந்து ஒரு சத்தம் வெளிப்பட்டது. ஆதியில் அந்த சத்தம் வெளிப்பட்டது. அந்த சத்தம் எப்படி வெளிப்பட்டது? ஓம் என்று வெளிப்பட்டது அப்படின்னு தான் இந்துக்கள் நம்புகிறார்கள். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஓம் என்றால் என்ன? இந்த ஓம் என்றால் யாரை குறிக்கிறது? இந்த ஓமுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அகத்தியர் பாடல் 30 அகத்தியர் பாடுகிற பாடல் என்னவென்றால், ஓம் என்ற பிரணவமே ஆதி வஸ்து, உலக மேல தான் இறைத்த யோம சக்திதான் என்ற சக்தியடா, எவரும் தானாய் சதாகோடி மந்திரத்திற்கு உயிரா நின்று ஆம் என்றும் ஆடினது ஓங்காரமே அப்படின்னு அவர் பாடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஓம் என்பது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஆதி வஸ்து என்கிறார். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்த ஆதி வஸ்து. அந்த ஓம் என்பது என்னவென்றால், நாம் என்ன சொன்னோம்? வார்த்தை என்றோம். ஒரு சத்தம் கேட்டது, அந்த சத்தம் வார்த்தையாக வெளிப்பட்டது. அந்த வார்த்தை தான் இங்கே ஓம் என்று இருக்கிறது. அந்த ஓம் என்பது பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த ஆதி வஸ்து. அதை இறைவன் என்றும் சொல்லுகிறோம் என்கிறார். அதன் உருவமோ வடிவமோ தெரியாது, ஆகியால் அதை ஆதி வஸ்து என்றார். அதற்கு உருவமோ வடிவமோ கிடையாது, அதனால்தான் அதற்கு அதை ஆதி வஸ்து என்கிறார். இந்த உலகம் எல்லாம் நிறைந்து நின்ற எங்கும் சக்தி, 100 கோடி மந்திரங்களுக்கும் உயிர், ஆம் என்றும் அதை சொல்லுவார்கள் என்று அவர் கூறுகிறார். முதலாவது நாம் பார்க்கும்போது, ஓம் என்பது இப்பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஆதி வஸ்து என்கிறார். அதாவது இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, அந்த சவுண்டு தான், கடவுளுடைய சவுண்டு தான், சத்தம் தான் இந்த உலகத்தை உண்டாக்கியது. அந்த சத்தம் எப்படி வெளிப்பட்டது என்றால் ஓம், அல்லது உண்டாக கடவுது, அல்லது குன் அப்படின்னு வெளிப்பட்டுச்சு. நாம் இதை எதிலிருந்து பார்க்கலாம் என்றால், இந்துக்கள் வேதங்களிலும் பார்க்க வேண்டும், பைபிளிலும் பார்க்க வேண்டும், முஸ்லிம் வேதங்களாகிய குரானிலும் பார்க்க வேண்டும். 3 வேதங்களின் அடிப்படையில் தான் நாம் இதனுடைய விடையும் இதனுடைய அர்த்தத்தையும் இதற்கு சொந்தக்காரர் யார் என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஆதி வஸ்து என்கிறார். அதாவது வார்த்தை. குரான்ல கூறப்படுகிறது குன் ஆகுக அப்படின்னு சொன்னா இறைவன் கூறுவாராம், குன் ஆகுக என்று கூறுவாராம். உடனே உலகமும் அதிலுள்ள வானங்களும் பூமியும் உண்டாகிவிடுமா. எல்லா உயிர்களும் குன் ஆகுக என்றால் ஆகிவிடும். அதுபோல பைபிள் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாகி விடுமா. அடுத்து இந்து வேதத்தில் உள்ள பாடல் தான், எல்லா உலகும் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களுக்கும் மென்னறிய வல்லநாதி பரம சிவனது சொல்லாலாகுமே அப்படின்னு இந்து வேதத்துல ஒரு பாடல் இருக்கிறது. எல்லா உலகும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் மென்னறிய வல்லநாதி பரம சிவனது சொல்லாலாகுமே. கடவுளுடைய வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தைகளுடைய சொல்லால் தான் உயிர்களும் உலகங்களும் எல்லா பொருட்களும் உண்டானது அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. நாம் பார்த்தோம், குரான்ல குன் ஆகு என்றால் உண்டாகிவிடும், பைபிள்ல உண்டாகு கடவுது என்றால் உலகம் உண்டாகிவிடும். பரமசிவனது சொல்லாலாகும், கடவுளுடைய சொல் தான் உலகத்தையும் சகலத்தையும் உண்டாக்கியது. இந்த வார்த்தை தான் ஆதி வஸ்து என்றார். அதே பைபிள்ல பார்க்கும்போது ஆதி வஸ்து என்று சொன்னப்பட்டதற்கு பைபிள்ல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 28 அதனுடைய 36ஆம் வசனங்கள் வரை படிக்கும்போது, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு, அதாவது இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. என்ன என்றால் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் கடவுள் ஆதியாக கொண்டிருந்தார். அதை கொண்டுதான் சகலத்தையும் உண்டாக்கினார். அதை கொண்டுதான் இந்த மனிதர்களையும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களையும் உயிர்வாசிகளையும் படைத்தார் என்று இங்கே கூறப்படுகிறது.
இதை நாம் என்னவென்று சொல்லலாமா? இறைவன் என்றும் சொல்லலாம் என்று அகத்தியர் பாடல் 30 கூறுகிறார். இறைவன் என்றும் கூறலாமா, அதாவது வார்த்தையை இறைவன் என்றும் கூறலாம் என்று அவர் கூறுகிறார். இந்து வேதமாகிய யோகா சூத்திர 1:27 கூறுகிறது, தஷ்ய வாக்கிய பிரணவா. தஷ்ய வாக்கிய பிரணவா என்றால் வார்த்தையாகிய கடவுள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. பைபிள்ல பார்க்கும்போது யோவான் 1:1 ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அகத்தியர் கூறிய பாடல் 30 வார்த்தையே இறைவன் என்று சொல்கிறார். அதே போல் யோகா சூத்திர 1:27 வார்த்தை தான் கடவுள். பைபிள்லையும் 1 யோவான் 1 வார்த்தை தான் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. குரான்லையும் வார்த்தை கொண்டுதான் உண்டாக்கினார், அதனால் கடவுளை அங்கே காண முடியாது, சத்தியத்தை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது என்று குரானும் கூறுகிறது. அப்படி என்றால் வார்த்தை தான் நானே இறைவன் என்று குரானில் வெளிப்பட்டது. மோசையிடம் குரான்ல பேசும்போது மூசா என்பார்கள். குரானில மூசாவிடம் தன்னை வெளிப்படுத்தும் போது அவருடைய அங்கே சத்தம் தான் கேட்டது, நானே இறைவன் என்கிற சத்தம் தான் கேட்டது, அந்த வார்த்தை தான் வெளிப்பட்டது. 3 வேதங்களிலும் வார்த்தை தான் இறைவனாக வெளிப்படுகிறது. அடுத்ததாக அதற்கு உருவமோ வடிவமோ கிடையாது என்று சொல்லப்படுகிறது. உருவமோ வடிவமோ கிடையாது. இந்து வேதங்களில் நாம் பார்க்கும்போது இந்து வேதத்துல ஒரு வசனம் கூறுகிறது, சந்தோகியா உபநிஷம் கூறுகிறது, ஏகம் எவாத் வித்யம், ஏகம் எவாத் வித்யம், அவன் ஒருவனே என்று சொல்லப்படுகிறது. கடவுள் ஒருவர் தான். ஆனால் இவர்கள் எத்தனை கடவுள்களை வணங்குகிறார்கள்? எண்ணற்ற கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அந்த கடவுளுக்கு முன்பாக அந்த ஓம் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த ஓம் என்கிற வார்த்தை யாருக்குரியது என்பதை நாம் பிறகு பார்ப்போம். இந்த ஓம் என்பது வார்த்தை முதலாவது, இரண்டாவது அந்த ஓம் என்றால் இறைவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஓம் என்பது இறைவன் தான். அந்த இறைவன் ஒருவனே என்று இந்துக்கள் வேதங்கள் கூறுகிறது. சந்தோக்கியா உபநிஷம், ஏகம் எவாத் வித்யம், அவன் ஒருவனே, அவனுக்கு உருவமோ வடிவமோ கிடையாது என்று அங்கே அகத்தியர் கூறியது போல் இங்கேயும் ஸ்வேதா உபநிஷம் 4:20 அவனை பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு சமஸ்கிருத மொழியில் பைபிள்ல அவர் காணக்கூடாத தேவன், அவன் ஒருவனே அப்படின்னு போட்டிருக்கு. குரான்லையும் அவன் ஒருவனே என்று சொல்லப்பட்டிருக்கும். அவனை காண முடியாது. மோசே கேட்கும் போது உம்மை நான் பார்க்க வேண்டும் என்றால் நீ என்னை பார்க்க முடியாது என்று சொல்லியிருப்பார். குரான்ல பார்க்கும்போது 3 வேதங்கள்லையும் இறைவன் ஒருவனே, அவனை பார்க்க முடியாது, அவன் ஒளியில் வாசம் பண்ணுகிறான் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப அவர் எப்படி வெளிப்பட்டார் என்றால் வார்த்தையாக வெளிப்பட்டார். ஆதி வஸ்துவாக, அவர் கடவுளாக, அந்த வார்த்தை தான் கடவுளாக இருக்கிறது என்று அகத்தியர் கூறுகிறார். இன்னும் அவர் கூறும்போது ஆதி வஸ்து என்றார் இந்த உலகம் எல்லாம் நிறைந்து நின்ற இயங்கும் சக்தி, இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த உலகமே இயங்குகிறது என்று அதை கூறுகிறார். இன்னும் சொல்லும்போது ஆம் என்றும் அவர் அதை சொல்லுகிறார். அந்த ஓம் என்பது ஆம் என்றும் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஓம் என்ற பிரணவமே ஆதி வஸ்து, உலகம் மேல தானிருந்த யோம சக்தி தான் என்ற சக்தியடா, எவரும் தானாய் சதாகோடி மந்திரத்திற்கும் உயிராய் நின்று ஆம் என்றும் ஆடினதே என்று சொல்கிறார். ஆம் என்றும் அதை கூறுவார்கள் என்கிறார். நீங்க இலங்கை தேசத்துல பார்க்கும்போது சாப்பிட்டீர்களா என்றால் கேட்டால் ஓம் என்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆம் தான். ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் சாப்பிட்டீர்களா என்று கேட்டால் ஆம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே ஓம் என்று சொல்கிறார்கள். இரண்டுமே ஒன்றுதான். ஓம் என்றாலும் ஆம் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஜக்கி வாசுதேவ் கூறும்போது ஓம் என்ற சொல்லுக்கு ஆம் என்றே அவர் பதிலளிப்பார். ஆம் தான் ஓமாக இருக்கிறது, இரண்டுமே ஒன்று என்பார். பார்த்தோம், ஓம் என்றால் வார்த்தை, அதுதான் இறைவன் என்றும் பார்த்தோம். அதற்கு உருவமோ வடிவமோ கிடையாது என்று பார்த்தோம். அந்த ஓம் என்பது ஆமாகவும் இருக்கிறது. அந்த ஆம் தான். ஆம் யார் என்று பார்க்க போகிறோம். ஆம் என்றால் பைபிள்ல பார்க்கும்போது பைபிள் கூறுகிறது 2 கொரிந்தியர் 1:17 உங்களுக்குள் பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆம் என்றே இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து தான் ஆம் அல்லது ஓமாக இருக்கிறார் என்று பைபிள் கூறுகிறது. குரான் என்ன கூறுகிறது என்றால் அவனிடமிருந்து வந்த
வார்த்தை. குர்ஆன் 3ஆம் அதிகாரம் 45, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. எவருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வேதமாகிய தைத்திரிய உபநிஷம் கூறுகிறது, ஓம் இது பிரம்மம், ஓம் திதி இதம் சர்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓங்காரமே அதனுடைய பொருள் என்னவென்றால், ஓங்காரமே பிரம்மம், அந்த முடிவற்ற ஓங்காரத்திற்குள் எல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய பைபிள் என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எவர்? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அதுதான் ஆதி வஸ்து என்று அகத்தியர் கூறினார். அதற்குள் எல்லாம் அடங்கும், அவருக்குள் எல்லாம் நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரம்மம் என்றால் எல்லாவற்றுக்கும் அடி மூலக்கூறு, எல்லாவற்றுக்கும் தொடக்கம், அதுதான் பிரம்மம். இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்தை உண்டாக்கிய ஓம் அல்லது ஆம் என்கிற வார்த்தையானவர். அதைதான் பைபிள்ல யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது. அந்த வார்த்தை என்னவாயிட்டா? மாம்சமானது. அதை தான் குர்ஆனும் கூறுகிறது. குர்ஆன் 3ஆம் அதிகாரம் 45, அவனிடமிருந்து வந்த சொல், அதன் பெயர் ஈசா அல் மசீக் அப்படின்னு இருக்கும். இன்னொரு வசனம் கூறுகிறது, குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 171, இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார், இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார் என்று குர்ஆன் 4ஆம் அதிகாரம் 171 கூறுகிறது. யாரை குறித்து கூறுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து தான் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார். நாம் பார்க்கிறோம், இந்த ஓம் என்பது நம்ம கடவுளை தான் வணங்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய இறைவனை தான் நாம் ஓமாக வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஓமுக்கு சொந்தக்காரர் யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் வார்த்தையாகிய கடவுள், அவர் மூலம்தான் சகலமும் உண்டானது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. எவரால்? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி ஒன்றும் உண்டாகவில்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும், சங்கீதம் 33:6, ஆதியாகமம் 1:3 எல்லாமே என்ன சொல்லப்படுகிறது? அவராலே தான் சகலம் உண்டானது. எவரால்? இயேசு கிறிஸ்துவார். அவர் தான் யாராம்? ஆதியில் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் இறைவனாகவும் இருக்கிறது. அந்த இறைவன் தான் யார் என்று சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து. நாம் நினைத்து கொண்டு இருக்கிற கடவுள்களுக்கும் மேலாக இருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஓமுக்கு சொந்தக்காரர் அல்லது ஆம் என்று இருப்பவர். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறவரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் அறியாமையில் ஓம் என்று ஏதோ ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஓம் என்று சொல்லி யாரை தான் ஆராதிக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தான் ஓம் என்றும் சொல்லி ஆராதிக்கிறீர்கள். ஆனால் அவர் அறியாமையில் ஆராதிக்கிறீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஓமுக்கு சொந்தக்காரர். நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஓமுக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஆம் என்றும் இருக்கிறார், ஆமீன் என்றும் இருக்கிறார், அவர் தான் இறைவனாகவும் இருக்கிறார் என்று சித்தர் பாடல் 30 கூறுகிறார். அதுதான் யோகசூத்திர 1:20 தஷ்ய வாக்கிய பிரணவா, வார்த்தையாகிய கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல தைத்திரிய உபநிஷம் ஓம் திதி பிரம்மம், ஓம் திதி இதம் சர்வம், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவருக்கு எல்லாம் முன்னிலை நிற்கிறது. எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் எல்லா உலகம் வார்த்தையினால்தான் உண்டானது. இந்த வார்த்தை யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவன், அந்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை தான் நீங்கள் அறியாமையில் ஓம் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு அந்த ஓமுக்கு சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் வணங்குகின்ற எந்த கடவுள்களும் ஓமுக்கு உரிய சொந்தக்காரர் கிடையாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.